நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ தளபதிக்கு நான் தான் சொல்லல, தளபதி அரசியலுக்கு வந்த பிறகு தான் வந்து யார் வந்து பணத்துக்காக வாழ்றா, யாரால வந்து பதவிக்காக வாழ்றா, யார் முதுகு குத்துறா, யார் துரோகி அப்படின்றலாம் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வந்துட்டே இருக்காங்க. அரசியலிருந்தும் வந்து தளபதிக்கு எதிரி யாருன்றது தெரியுது. சினிமாவிலையும் வந்து தளபதி விஜய்க்கு வந்து யார் எதிரி, முதுகு குத்தி துரோகி அப்படின்றதெல்லாம் வந்து இப்போதான் வந்து தெரியுது. ஸோ வரட்டும், எத்தனை பேர் வேணா வரட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து தளபதி சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு. தளபதி கிடையாது, டிவிக்கு தொண்டர்கள் வந்து அவங்க இடத்துல வந்து ஒரு பெரிய பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரியாவில் உள்ளவங்களாம் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, சேலத்தில் தளபதி விஜய் வந்து 4ஆம் தேதி வந்து சுற்றுப்பயணம் போகிறதுக்கு வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பிரேமலதா கிட்ட போவோம். பிரேமலதா விஜயகாந்த் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அந்த கட்சியை வந்து நடத்துறது அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டன் இருக்கும்போது இருந்த அந்த ஒரு கட்சியெல்லாம் இப்போ கிடையாதுங்க. சுத்தமாக வந்து வாக்கு வங்கியும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போதே வந்து இவங்களுக்கு அவ்வளோ வாயாகி போச்சு அப்படின்றத வந்து சொல்லலாம். விஜய் பற்றி பேசுறது, அதாவது இப்போ தளபதி பற்றி பேசினாதான் வந்து அவங்க வந்து பப்ளிசிட்டி கிடைக்குது. அது நல்ல விதமாக பேசினாலும் சரி, கெட்ட விதமாக பேசினாலும் சரி தான். விஜய்னு சொல்லிட்டாலே வந்து கேமராவும் மீடியாலாம் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதால வந்து அதை வந்து ஒரு தன்னுடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் வந்து பிரேமலதா விஜயகாந்தும் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சிவகங்கையில் வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நேற்று பெஞ்ச மழையில் வந்து இன்னைக்கு முளைச்ச காளான் அந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களாம் வந்து ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்றது தளபதி விஜய் தான் சொல்றாங்கன்றது வந்து பச்சையா தெரியுது. ஸோ கேப்டன் ஒய்ஃபா இருக்கிறதால, ஸோ கேப்டன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால என்னால் உங்களை எதுவுமே வந்து சொல்ல முடியல. மற்றவங்களை கலாய்க்கிற மாதிரி கூட உங்களை கலாய்க்க முடியல. ஆனால் வந்து உங்கள் பேச்சு, உங்கள் நடவடிக்கை அப்படின்றதுலாம் வந்து எதுவுமே சரியில்லாமல் தான் இருக்குது. அதிமுகவில் இருக்கும்போது வந்து உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தி உங்கள் கட்சி அம்மளை எவ்வளோ வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து தூக்கிட்டு போனாங்க. ஆனால் இப்போ அந்த அதிமுக பிஜேபி கூட்டணியிலே வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ போங்க, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மரியாதை இருக்குது. ஆல்ரெடி வந்து 1% கீழே வந்து உங்கள் வாக்கு வண்டி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டு என்னத்தை வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து தெரியல. அது விஷயம் கிடையாதுங்க. இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜய் 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 அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு கூட்டத்தில் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு வந்து அங்கே உள்ள அந்த தேமுதிக தொண்டர்களாக இருக்கட்டும், பிரேமலதாவாக இருக்கட்டும், அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி வந்து சீமான் வந்து விஜய் பற்றி பேசிதான் அசிங்கமாக வந்து தாவேக தொண்டை வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து விஜய் பற்றி அதிகம் பேசுறதே சீமான் விட்டாச்சு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது வந்து அங்கே தாவேக வந்து சம்பவம் பண்ணியிருக்கு. இவங்க மட்டும் கிடையாது, ஏடிஎம்கே, திமுக, அவங்க எங்க கட்சி எந்த கூட்டம் போட்டாங்க வந்து தாவேகாவோட சம்பவம், தாவேக தொண்டர்களோட சம்பவம் அப்படின்றது நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.